India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். என்னாச்சு? யாருன்னு தெரியல. வெளியில அடிக்கடி பெல் அடிக்கிறாங்க. ஆனா நான் வெளியில போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. நான் பார்க்கறேன். ஸ்னேகா? ஸ்னேகா, பைத்தியமா உனக்கு? இப்படி எல்லாம் யாராவது விளையாடுவாங்களா? யாராவது இப்படி நடுராத்திரியில வந்து நிப்பாங்களா? நான் வந்து நிப்பனே. இப்ப நான் நார்மலா பெல் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க நார்மலா வந்து கதவு திறந்து என்ன வரவேத்து அதுல என்ன த்ரில் இருக்கு? இப்ப கொடுத்த என்ட்ரி செம்ம என்ட்ரி இல்ல? என்ன மாமா? செம. பைத்தியம். எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்க. வாரே வாவ் மாமா, உடம்ப ரொம்ப ஃபிட்னஸா வச்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சுல, அப்புறம் இது யாருக்காக? அது என்னன்னா, என் ஒய்ஃப் தங்கச்சி இவ்வளவு ஹாட்டா இருக்கும்போது நானும் ஃபிட்டா இருந்துதானே ஆகணும், ரைட்? இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சா? உள்ள போலாமா? வா உள்ள போலாம். ஆமா, ஏன் திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு போன் கூட பண்ணல எனக்கு. சர்ப்ரைஸ்க்கா. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, அதான் யோசிச்சேன் ஜபல்பூருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை வந்து மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதனால தான் இண்டோர்ல இருந்து நேரா போபால் வந்துட்டேன். அதெல்லாம் சரிதான். அப்பாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா? காலையில கால் பண்ணிட்டா போச்சு. அக்கா, பேபி எங்க? பேபியை பார்க்கவே முடியல. அட லூசு, 4 மாசத்துல இவ்வளவுதான் தெரியும். 2 மாசம் ஆகும் வயிறு பெருசாக. ஏன்க்கா இப்படி? ஏன் இந்த குழந்தைங்கலாம் 9 மாசம் கழிச்சு பிறக்குது? முதல்லயே வராதா என்ன? சில விஷயத்துக்குலாம் அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நீ சீக்கிரம் போய் ரிஃப்ரெஷ் ஆகு. நான் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். வேணாக்கா, நான் இப்ப சாப்பிடுற மூட்ல இல்ல, தூங்குற மூட்ல தான் இருக்கேன். நான் போய் தூங்க போறேன். ஹே, ஏண்டி இங்கே தூங்குற? மேல போய் தூங்க வேண்டியதானே? நான் இப்ப இவ்ளோ படி எப்படி காயறது? எனக்கு இங்கே கம்ஃபர்டபிளா இருக்கு. நீ திருந்த மாட்ட. சரி பரவாயில்ல, உன் லக்கேஜ் எல்லாம் நானே எடுத்துட்டு போயிடுறேன். நீ நல்லா தூங்கு. குட் நைட். குட் நைட். அக்கா, லைட்ஸ் ஆஃப் பண்ண. அப்புறம் ப்ளீஸ் ஏசியோட கூலிங்க கொஞ்சம் அதிகப்படுத்த ப்ளீஸ். சரிங்க மேடம். குட் நைட். ஸ்னேகா, ஸ்னேகா, எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? ஏந்திரி, காஃபி ஆறிட போகுது. என்ன ஆச்சுக்கா? இந்த கம்பளியை யார் எனக்கு போத்துனது? நான் தான்.
நைட் நீ குளிர்ல நடுங்கிட்டு இருந்த. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. மா, உனக்கு தெரியுமா இந்த டிஃபனை உன் மாமா தான் ரெடி பண்ணாரு. வாவ் மாமா, செம போங்க. உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? அது என்னன்னா மாமா, நீங்க இவ்ளோ சம்பாதிக்கிறீங்க, யாராச்சும் ஒரு வேலைக்காரிய வச்சுக்கலாம்ல. நீ தூங்கிட்டு இருந்தல, வேலைக்காரி வந்து கூட்டி பெருக்கி பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு போயிட்டாங்க. யூசுவலா டிஃபன் சாப்பாடெல்லாம் நானும் அம்மாவும் சேர்ந்து பண்ணிடுவோம். நான் பிரெக்னன்ட் ஆனதுல இருந்து எனக்கு கிச்சன்ல நோ என்ட்ரி. ஏன்னா மாமா இருக்காருல, பொண்டாட்டிக்கு சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்னேகா, இப்ப நீயும் வந்துட்டல்ல, நீயும் உங்க அக்காவை நல்லா பாத்துப்பல்ல. ஏன்னா தங்கச்சிக்கோ அக்காவை பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. ஆன்ட்டி, என் மேல அப்படிலாம் நம்பிக்கை வைக்காதீங்க. எனக்கு தான் யாராவது சேவை பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி வீட்டு வேலையெல்லாம் பாப்பேன்? ஐயோ, என்னால எந்த வேலையும் பார்க்க முடியாது. இங்க பாருமா, உனக்கு யாரும் கத்து கொடுக்கலையா பெரியவங்களை காலை தொட்டு கும்பிடணும்னு? காலை தொட்டு கும்பிடுற ஜெனரேஷன்லாம் போயிருச்சு அத்தை. இப்பெல்லாம் கட்டி பிடிக்கிற ஜெனரேஷன். என்னக்கா? ஸ்னேகாமா, கொஞ்சம் மரியாதையும் அப்புறம் வீட்டு வேலையும் கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் அது உனக்கு கை கொடுக்கும். கல்யாணமா? கல்யாணம் யாரு பண்ண போறா? அப்படியே நான் கல்யாணம் பண்ணாலும் கூட வேலைக்கு யாராச்சும் மெய்டு வச்சுப்பேன். அப்படிலாம் என்னால வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. என் புருஷனை வேணா செய்ய சொல்லுவேன். நான் வேலைக்கு போய் சம்பாதிப்பேன். அக்கா, உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. ஏன்? நீங்க எவ்ளோ லக்கி. உங்களுக்கு இவ்ளோ நல்ல ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. உன்னை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. உன் அக்காவோட தலையெழுத்து நல்லா இருக்கு. அதனாலதான் கபில் மாதிரி ஒரு பையன் அவளுக்கு கிடைச்சிருக்கான். எனக்கு கபில் மாதிரிலாம் வேணாம், கபில் தான் வேணும். ஆனா ஒரு கபில் தான் இருக்காரு. அவரு எனக்கு புருஷன் ஆயிட்டாரு. அதனால கபில் மாதிரி இருக்கிற ஒரு ஆள் தான் உனக்கு ஆப்ஷன் இருக்கு. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு ரெடி ஆகு, கோவிலுக்கு போகணும். கோயிலுக்கா? எதுக்கு? ஏன்னா கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க கோவிலுக்கு போயே ஆகணும். சத் சங்கத்துல உட்காரணும், நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு தாய் கேக்குறதையும் பேசுறதையும் வச்சுதான் ஒரு குழந்தை நல்ல விதமா பிறக்கும். ஆமா, தாய் அவங்க, குழந்தை வயித்துக்குள்ள இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக போகணும்? எனக்கு என்ன வேலை அங்க? எனக்கு இன்னும் நல்லா தூங்கணும். எனக்கு அதெல்லாம் சரியா வராது. மாமா, சாரி. சொல்லு ஸ்னேகா. வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஆமா, கீழே ஒரு வாஷ்ரூம் இருக்கு, கெஸ்ட் ரூம்லயும் ஒரு வாஷ்ரூம் இருக்கு. ஓகே. என்னாச்சு? என்னால நடக்க முடியல. ஆச்சோ, ஒரு நிமிஷம். இப்ப பரவாயில்லையா? ஒருவேளை வலி ஜாஸ்தியாச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். பாய். இங்க பாருமா ஸ்னேகா, பொண்ணுங்க இப்படி எல்லாம் உட்கார கூடாதுமா. ஆனா எனக்கு இப்படி உட்கார்ந்து தான் பழக்கம் ஆண்டி. ஆனா ஸ்னேகா,
இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எப்பவுமே போடக்கூடாதுமா. நல்லா இல்லையா எனக்கு? கொஞ்சம் துப்பட்டாவது மேல போட்டுக்கலாம்ல. ஷால் எல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆண்டி, நான் மாடர்னா இருக்கேன். உங்க 2 பேரையும் பார்த்தா நம்பவே முடியல. நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியான்னு. நீ எவ்வளவு மரியாதையான பொண்ணு. ஆனா உன் தங்கச்சிய பாரு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல. உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அத்தை, வயசு வித்தியாசமும் இருக்குல்ல. இவளுக்கு இப்போ 19 வயசு தான் ஆகுது, எனக்கு வயசு 28. இவ சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருக்கா. அடம், பிடிவாதம், அப்பாவுக்கு வேற செல்ல பொண்ணு. இவ அப்பா பேச்ச மட்டும்தான் கேப்பா. நீ உங்க அம்மாவோட அரவணைப்புல விளந்திருக்க, அதனாலதான் இப்படி இருக்க. ஆனா இவ பாவம். இவ பிறந்த உடனேயே இவங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் இவ இப்படி வளர்ந்து நிக்கிறா. கால்ல பெயின் பரவாயில்லையா? காலா? காலுக்கு என்னாச்சு? கால்ல வந்து சத லைட்டா புடிச்சுக்கிச்சு அக்கா. ஆனா இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இதையே சொல்லிட்டு இருக்கணும் பாரு, இப்ப சரியாயிடுச்சு. சரி, எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். லீவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல, அது அப்ரூவ் ஆயிடுச்சு. இனி நாள் பூரா வீட்லயே இருந்து என் பொண்டாட்டி உன்னை பாத்துக்கிறதா என் வேலையே. சரியா? ஆனா கப்பல், அதுக்கு என்ன அவசியம் வந்தது இப்போ? டெலிவரி ஒன்னும் இப்பவே நடக்க போறது இல்லையே. இதனால உங்களுக்கு சேலரி தான் கட் ஆக போகுது. சேலரி தானே இன்னைக்கு கட் ஆகும், நாளைக்கு ஜாஸ்தியா கிடைக்கும். சேம் டைம் சம்பளம் ஒன்றும் நம்ம குழந்தைய விட இம்பார்ட்டன்ட் கிடையாதுல்ல. இனி நீ இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய தேவையில்ல. நானும் அம்மாவும் எல்லாத்தையும் பார்த்துப்போம். புரியுதா? ஆனா மாமா, அக்காவை பாத்துக்க நர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கலாமே. அட, வீட்ல இருக்கிற நம்மளால அவளை பாத்துக்க முடியும் போது நர்ஸுக்கு என்னமா அவசியம் இருக்கு? அது என்னன்னா, குழந்தை பொறுப்புங்கிறது தாயோட பொறுப்பு மட்டும் கிடையாது, அதுல அப்பாவோட பொறுப்பும் அடங்கி இருக்கு. அப்போ நாம இப்படி பண்ணலாம், அம்மா குழந்தையை பாத்துக்கிட்டோம், நான் அம்மாவை பாத்துக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப இந்த அளவுக்கு நேசிக்க முடியுமா? மாமா, நீங்களா? இப்ப பெயின் எப்படி இருக்க? ஓகே. காலையில நீ ஒளிஞ்சிருந்து என்ன பாத்துட்டு இருந்த? அது நான் வந்து என்னதானே பாத்துட்டு இருந்த? எதுக்கு? மாமா, ஆக்சுவலா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட இந்த பர்சனாலிட்டி, நீங்க பேசுற முறை, இது எல்லாமே, உங்களோட குரல், நீங்க அக்காவை எந்த அளவுக்கு கேரா பாத்துக்கிறீங்க.
எல்லா ரிப்போர்ட்ஸும் வந்துருச்சு. நம்ம பேபி அப்புறம் ஹெல்த் எல்லாம் நார்மலா இருக்கு. இதுக்கு மேல நல்ல பொறுமையா இருக்க முடியாது. சீக்கிரம் இந்த 3 மாசம் முடியணும். அப்புறம் மறுபடியும் நாம ஒன்னா இருக்கலாம். இத்தனை மாசம் நமக்குள்ள எதுவுமே நடக்கல. நானும் மனுஷன் தானே. நீ ஏன் பேசவே மாட்டேங்கிற? I'm really very sorry. பிரீத்தி, என்னாச்சு? I'm so sorry. நான் இவ்வளோ நீ நினைச்சிட்டேன். நான் ஸ்னேகாவை. அட என்னாச்சு? உங்க முகம் ஏங்க இப்படி வெளுத்து போயிருக்கு? நான் இவ்வளோ நீ நினைச்சு பின்னாடி இருந்து நான். சரி, அதுக்கு என்ன இப்போ? தெரியாம ஏதோ நடந்துருச்சு. நீங்க ஒன்னும் வேணும்னு பண்ணல. ஒருவேளை மனசரிஞ்சு பண்ணிருந்தாருன்னா அப்போ? கப்பலை பத்தி எனக்கு தெரியும். அவர் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா? ஃப்ரூட் சாலட் பண்ணிட்டு இருக்கேன் என் ஒய்ஃப்காக. அக்கா ரொம்ப லக்கி தான் நீங்க கிடைச்சதுக்கு. மாமா, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? பாருடா, உனக்கு எப்ப இருந்து கிச்சன்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? கிச்சன்ல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. என்னோட இன்ட்ரெஸ்ட்லாம் உங்க மேலதான். நீங்க எனக்கு பாசமா சமையல் கத்து கொடுத்தீங்கன்னா நான் சீக்கிரமா சமையல் கத்துப்பேன். அப்படியா? ஆமா. சரி, இது புடி. சொல்லுங்க ஆண்டி. நீங்க கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அத நான் மாமாக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். உன் அக்கா அங்க தனியா உட்காந்து போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. போ, அவ கூட போய் உட்காரு. போ. கபில், என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த பொண்ணு கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு. எனக்கு இவரோட நடவடிக்கை சுத்தமா பிடிக்கவே இல்லப்பா. அவ கேவலமா ட்ரெஸ் பண்றாப்பா. உன்கிட்ட ஒட்டி உரசி பேசிட்டு இருக்கா. அம்மா, இப்ப இருக்கிற பசங்க இப்படிதான் இருக்காங்க. இவ குழந்தைத்தனமா இருக்கா. அது என்னன்னா, எந்த விஷயம் உங்களுக்கு உறுத்துதோ அது உங்களுக்கு ரொம்ப நார்மல். குழந்தைத்தனம்? டேய், அவ வயசுலதான் எனக்கு கல்யாணமே ஆச்சுடா. சிரிக்காத. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோ. இப்படி திறந்து போட்டுட்டு இருந்தா அது நல்லதுக்கு இல்ல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லவ் பண்றேன். உங்களுக்கு அது முழுசா கிடைக்கல. அக்காவும் ஆன்ட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. இப்ப நம்ம 2 பேரும் தனியா. உனக்கு என்ன ஆச்சு? உனக்கும் எனக்கு இருக்கிற உறவு தெரியும்ல. உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்பவும் நீ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி தான். புரியுதா? நீங்க ஏன் என்ன புரிஞ்சிக்க மாட்டீங்க மாமா? எப்ப நீங்க என்ன அக்கா நினைச்சு கிஸ் பண்ணீங்களோ அப்பல இருந்தே நான் உங்களை அடைய விரும்புறேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பேசிட்டு இருக்க? ஒழுங்கா நீ இங்க இருந்து கிளம்பிடு, இல்ல நான் உங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன். அப்படிலாம் நினைக்க கூட செய்யாதீங்க மாமா. நீங்க ஒரு ஆம்பளை, அப்புறம் உங்க பொண்டாட்டி பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஹஸ்பண்டுங்கெல்லாம் தப்பு பண்றது சகஜம்தான். அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். நீங்க எங்க அக்கா கிட்ட போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் சொல்ல போய் அதனால உங்க மேல சந்தேகம் வந்துட போகுது. நீ இப்படி கேவலமா பேசிட்டு இருக்க? நீ நார்மலா தானே இருக்க. என்னை இப்படி ஆக்குனது நீங்க தான் மாமா. உங்களால தான் நான் இப்படி இருக்கேன். நீங்க தான் இதுக்கு மருந்து கொடுக்கணும். போதும்,
இது வரைக்கும் நடந்ததும் மனசுல இருந்து மறந்துற. நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு, இதுக்கப்புறம் இந்த நினைப்பு உன் மனசுல வராம பாத்துக்கோ. புரியுதா? வெளியே போ. I said go. பிரீத்தி, சொல்லுங்க அத்தை. நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க அத்தை. ஸ்னேகா பெரிய பொண்ணுமா, நீ அவ மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி தரவே மாட்டியா? ஆனா அத்தை, அவ சரியா தானே இருக்கா. அவளுக்கு நான் என்ன கத்து கொடுக்கணும்? எல்லாம் நல்லாதான் இருக்குமா. ஆனா அவ ட்ரெஸ் பண்ணிக்கிற விதம் ட்ரெஸ் போடாம இருக்கிற மாதிரி இருக்குமா. அவ எப்ப பாரு கபில் கிட்ட உரசி உரசி பேசிட்டு. அத்தை, அது வந்து மாமா மச்சனச்சிக்குள்ள இருக்கிற விளையாட்டு தானே அது. விளையாட்டு மருமகளே, எல்லா விஷயத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா. எனக்கு புரியுது அத்தை. ஆனா ஸ்னேகா இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கா. அப்புறம் கபில் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிற மனுஷன். அவளை அவரு நல்லா ஹேண்டில் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அத்தை. இங்க பாருமா, கபில் என்னோட புள்ளதாம்மா. ஆனா அவ ஆம்பளை. ரொம்ப நாள் அவ தன்னை கட்டுப்படுத்திட்டு இருக்க மாட்டாமா. 2 பேருமே நமக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. இந்த விஷயத்த நீ தான் பாத்துக்கணும். மாமா, சாரி. நேத்து நடந்ததெல்லாம் எனக்கே தெரியல நான் ஏன் அப்படி பண்ணனு. ஐ எம் சாரி. காஃபி. அண்ட் தேங்க்ஸ் மாமா, நீங்க அக்கா கிட்ட எதுவுமே சொல்லல. இல்லனா நான் அவமானத்துல என்ன பண்ணிருப்பனே தெரியாது. என்னால அவளை ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. எனக்கு ஒரு விஷயத்துல தான் பயமா இருக்கு. ஒருவேளை அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னை இந்த வீட்ல இருந்து அனுப்பிடுவா. எனக்கு இங்க இருந்து போக விருப்பமே இல்லை மாமா. என்னால நீங்க எல்லாமே எப்படி வாழ முடியும்? காஃபில நீ என்ன கலந்த? காதல். நான் காதல கலந்திருக்கேன். ஏதாவது ட்ரக்ஸ் கலந்தியா? இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த ட்ரக்கோட போதை ஏற ஆரம்பிக்கும். அதனால நான் உங்களை அடையறத உங்களாலே தடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த போதை உங்களை செயலிழக்க வச்சிரும். அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம என்ன பண்ணோன்னு தெரியாது. வெளியே போன ஆன்ட்டியும் அக்காவும் திரும்ப வீட்டுக்கு வரும்போது அதுக்குள்ள நீங்க எனக்கு சொந்தமாகிருப்பீங்க. கபில்! மாமா, என்ன பண்றீங்க? அக்கா, பாத்தியா மாமா என்ன பண்றாருன்னு? பிரீத்தி, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ இப்ப பார்த்தது எல்லாமே உண்மைதான். ஆனா அதுல என் தப்பு எதுவுமே இல்ல. கொஞ்ச நாளாவே ஸ்னேகாக்கு என் மேல ஆசை இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ட்ரை பண்ணா. ஏங்க, அப்பவே ஏன் என்கிட்ட இத சொல்லல? பிரீத்தி, என்னால எப்படி சொல்ல முடியும்? அவ உன் தங்கச்சி. உங்க 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் மறைச்சேன். சரியா சொன்னீங்க கபில். எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரத நீங்க விரும்பல. அதனாலதான் நான் இல்லாத நேரமா பார்த்து அவகிட்ட நீங்க தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. பிரீத்தி, எனக்கு கொடுத்த காஃபில அவ ட்ரக்ஸ் கலந்திருக்கா. போதும் கபில், போதும். இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்வீங்க?
அப்படியே இருந்தாலும் இவளுக்கு எப்படி ட்ரக்ஸ் கிடைக்கும்? நீங்க அந்த போதையில அவ மேலேயே இப்படி ச்சே! எனக்கு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. பிரீத்தி நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். ப்ளீஸ் போதும் கப்பல். வா ஸ்னேகா. அக்கா நான் எதுவும் பண்ணலக்கா, உன் மேல சத்தியம். ஆக்சுவலா நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு மாமா இவ இந்த மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டாரு. மாமா என் மேல ஆசைப்பட்டாரு. ஆனா ஆன்ட்டியும் என்னதான் திட்டுறாங்க. ஆனா நான் எதுவும் பண்ணல. உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நான் உன்னோட சாரியை போட்டிருந்தேன்ல, அன்னைக்கும் அப்படிதான் மாமா வேணும்னே தான் என்னை கட்டி பிடிச்சாரு. மாமா நீங்க என்ன பண்றீங்க? நான் ஸ்னேகா. தெரியும், தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். ஆனா மாமா இதெல்லாம் ரொம்ப தப்பு. மாமா மச்சினிச்சுக்குள்ள எதுவும் தப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கும் பிரீத்திக்கும் ரொம்ப நாளா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் மாமா என்ன பலாத்காரம் பண்ண ஆரம்பிச்சாரு. நான் ரொம்ப முயற்சி பண்ண அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. அப்பதான் நீங்க வந்தீங்க. நான் உன்கிட்ட நிறைய வாட்டி இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீதான் சொன்ன மாமா அந்த மாதிரிலாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டாருன்னு, அவர் எனக்கு துரோகமே பண்ண மாட்டாருன்னு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அக்கா? உன்னோட நம்பிக்கையை நான் எப்படி உடைக்க முடியும்? இங்க பாரு ஸ்னேகா, தப்பு யார் மேல இருந்தாலும் தப்பு தப்பு தானே. இப்ப நம்ம கவனமா இருக்க வேண்டியது இனி இது நடக்க கூடாதுங்கிறதுல. இங்க பாருப்பா, தப்பு பண்ணது பொண்ணாவே இருந்தாலும் எல்லாரும் ஆம்பளை பசங்களை தான் தப்பா பேசுவாங்க. நான் உனக்கு எத்தனை தடவை எடுத்து சொல்லியிருக்கேன், ஆனா நீ கேக்குறதே இல்ல. ஆனா இப்ப பாத்தியா, விளையாடுறேன்னு சொல்லி அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கா. நீங்களே சொல்லுங்க மண்ணா, நான் அந்த மாதிரி செய்வேனா? இனிமே நீ எதுவும் செய்ய வேண்டாம். என்ன பண்ணணுமோ அத நான் பாத்துக்கிறேன். நேத்து நடந்த இந்த தப்பு எல்லார் மனசுலயும் தப்பா தான் இருக்கும். இந்த பொண்ணு நம்ம வீட்டை விட்டு போகாத வரைக்கும். நான் நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர வைக்கிறேன். அவர்கிட்டயே நான் இதை பத்தி பேசுறேன். இந்த பொண்ணை அவர் இங்க இருந்து கூட்டிட்டு போக வைக்கிறேன். நீங்க என்ன இங்க இருந்து அனுப்புவீங்களா? அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னு பாருங்க. என்னை இங்க இருந்து வெளியே அனுப்ப முடியாத அளவுக்கு பண்றேன். இப்ப பாக்குறேன் என்னை இந்த வீட்ல இருந்து யார் வெளியே அனுப்புறாங்கன்னு. அக்கா, ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல. இப்ப பார்த்தல என்ன ஆச்சுன்னு? அக்கா நான் நல்ல தூக்கத்துல இருந்தேன். அலமாரி பக்கத்துல வேற தண்ணி வேற கொட்டி இருந்தது. அதனால வழிக்கு விழுந்துட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நான் ஜாக்கிரதையா இருப்பேன். நான் இப்ப ரூம்க்கு போறேன். உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கூப்பிடு, சரியா? நான் போறேன். சரிக்கா. பலே, என்ன ஒரு கிரிமினல் ஐடியா பண்ணிருக்க நீ. இந்த வீட்ல இருந்து கிளம்பாம இருக்கிறதுக்காக உனக்கு நீயே இந்த காயத்தை ஏற்படுத்திக்கிட்டு வீட்லயே உட்கார்ந்துருக்க போற. அப்புறம் இந்த பேண்டேஜ், இது எப்ப வரைக்கும் இருக்கும்? என்னைக்கு இந்த காயம் சரியாகுதோ அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க முடியாது. என்னை யாராலையும் இங்க இருந்து வெளியே அனுப்ப முடியாது. அதே மாதிரி கபில நான் அடையறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. என்ன சொன்ன நீ? என்கிட்டயே சவால் விரியாடி? அடியே, எனக்கு ஒரு செகண்ட் போதுண்டி உன்னை இந்த வீட்ல இருந்து கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறதுக்கு. புரியுதா? மேல கைய வச்சு பாருங்க. நானும் காட்டுறேன் நான் எப்படிப்பட்டவன்னு. ஆன்ட்டி எனக்கு எந்த பயமும் இல்ல. கபில நான் அடையறதுக்கு என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும். உன்னோட மூளை நல்லா தான் வேலை செய்யுது. ஏன் மூளை வேலை செய்யுது, ஆனா உங்களுக்கு தான் வேலை செய்யல. ஒருவேளை கபிலுக்கும் எனக்கும் நடுவுல வரலான்னு முயற்சி பண்ணாலும் கூட நான் சூசைட் பண்ணிட்டு உங்களை மாட்டி விட்டுருவேன்.
பிரீத்தி ஒரே ஒரு முறை என் மேல தப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக ஒரே ஒரு சான்ஸ் கூட. நீங்க என்னோட தங்கச்சி கிட்டே இந்த மாதிரி எதுவுமே பண்ணல பிரீத்தி. நான் ஒண்ணும் பண்ணல பிரீத்தி. உனக்கு எப்படி புரிய வைக்கிறத? நான் என் கண்ணால பார்த்தேன் கபில். நடந்தது எல்லாத்தையும் தான் நான் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன உண்மை இருக்க போகுது? கண்ணால பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது. அது உனக்கு தெரியாதா என்ன? அவ உன் தங்கச்சி. சோ நீ அவ்வளவுதான் நம்புவோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல கபில், அவ என் தங்கச்சிங்கிறதுக்காக இல்ல, நானும் ஒரு பொண்ணுங்கிறதுனால நம்புறேன். எனக்கு நல்லா தெரியும் எந்த ஒரு பொண்ணும் எப்பவும் எந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போய் சொல்லவே மாட்டாங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான். பிரீத்தி ப்ளீஸ், நீ அழறத நிறுத்த. இப்ப நீ அழக்கூடாது. அதுவும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லதே இல்ல. பிரீத்தி ப்ளீஸ். குழந்தை எப்ப வேணாலும் பெத்துக்கலாம். ஆனா உங்க 2 பேருக்குள்ள ஒரு நஷ்டம் இப்ப ஏற்பட்டிருக்கே, அத பத்தி நீங்க யோசிங்க. நீங்க என்னடா இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா அங்க அவ நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கா. உண்மை பிரீத்தி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. நிஜமாவே நீ அப்பாவியா இல்ல முட்டாளான்னு தெரியல. உன் தங்கச்சி உன் முதுகுக்கு பின்னாடி இவ்ளோ சதி பண்ணிட்டு இருக்கா, ஆனா இத பத்தி உனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்பவும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்க. அம்மா ப்ளீஸ், நீங்க பிரீத்தியை எதுவும் சொல்லாதீங்க. இப்ப இத பத்தி பேசுறது சரியில்லைம்மா. யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு காலம் காட்டி கொடுக்கும். நீங்க போங்கம்மா, ப்ளீஸ் போங்க. ஸ்னேகா, விடு. உனக்கு என்ன பைத்தியமா? தள்ளி போன்ற. நீங்க ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மனசால எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. நீங்க ரொம்ப நேர்மையான மனுஷன். ஆனா என்ன பிரயோஜனம்? இப்படி தனியா வெளியே வந்து படுத்துட்டு இருக்கீங்க. அக்கா என்னடனா உங்களுக்கு தேவையானதை கொடுக்க மாட்டா, ஆனா நான் தேவையானதை கொடுக்க வரும்போது அதை நீங்க ஏத்துக்கோங்க ப்ளீஸ். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இங்கிருந்து போ. பிரச்சனையை நீங்க தான் பெருசாக்குறீங்க மாமா. நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க? நான் உங்களை எவ்வளவு லவ் பண்றேன்னு பாருங்க. நீங்க அக்கா கூடயே இருங்க, ஆனா என்ன லவ் பண்ணிட்டே இருங்க. நீங்க அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் போலியா அழுதுட்டே இருங்க. நான் கண்ணீர் விட்டனே அப்படி அக்கா உங்களை மன்னிச்சிருவா. ஸ்னேகா, வெக்கமா இல்ல உனக்கு? உன் அக்கா புருஷன் கிட்டே இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டு என்கிட்டே போய் சொல்லிருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? ஆமா, எனக்கு வெக்கமா இல்ல. லவ் பண்றேன் நான் கபில. இந்த லவ்ல எதுவும் தப்பு இல்ல. ஸ்னேகா, இது காதல் இல்ல, கள்ள காதல். இத பத்தி உனக்கு என்ன தெரியும்? காதலுக்கும் கள்ள காதலுக்கும் என்ன வித்தியாசம்னு? உன் நெத்தியில இருக்கிற குங்குமம், உங்க கல்யாணம், அது உங்களுக்கு காதல். ஆனா ஏன் கல்யாணம்ன்றது உங்களுக்கு கள்ள காதலா? என்னடி சொன்ன? பைத்தியம் அடி உனக்கு? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. நானும் பாத்துட்டு இருக்கேன், வரமுறை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. இததான் நீ போய் படிச்சிட்டு வந்தியா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கொன்னுடுவேன். பிரீத்தி, போதும். இந்த சிச்சுவேஷன்ல நீ டென்ஷன் ஆக கூடாது. அது உடம்புக்கு நல்லது இல்ல. கோவப்படாம நான் என்ன பண்ணுவேன்? என் கூட பிறந்த தங்கச்சியே இப்படி. இவ எனக்கு துரோகம் பண்ணுவான்னு நினைச்சே பார்க்கல கபில். பிரீத்தி ப்ளீஸ். மருமகளே, கபில் சொல்றது சரிதான். இந்த மாதிரி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு நாம எப்படி நிம்மதியா இருக்கிறது? வேற யாருக்காகவோ நம்ம எதுக்காக சண்டை போடணும்? இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு தீர்வு என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஹலோ சமந்தி, இந்த மாதிரி பொண்ணு எவன் கல்யாணம் பண்ணிப்பா சமந்தி? அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும்
இவளே அந்த குடும்பத்தை நாசம் பண்ணிடுவா. இது எல்லாமே நான் இவளை ஒழுங்கா வளர்க்காததுனால தான். ஆமாம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கபிலையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அப்படி யாராவது பண்ணா அவங்க உடம்புல இருந்து உயிரை தனியா எடுத்துருவேன். அது என் கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்னேகா, வா, டைம் ஆச்சு, கிளம்பு. அக்கா சாரி. அக்கா, எனக்கு தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எனக்காக ஒரு காஃபி போட்டு கொடுக்குறியா? நீர் நான் எடுத்துட்டு வரேன். கபில் வேண்டாம், நான் உன்னை இழக்க விரும்பல. ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னையே என்னால மன்னிக்க முடியாது. வேணாம் வேணாம் மாமா, எனக்கு காஃபி எதுவும் வேணாம். என்னமோ அவளுக்கு உன் கையால காஃபி குடிக்க விருப்பம் இல்லைன்னு தோணுது. நானே போட்டு கொடுக்குறேன். அக்காக்காக விரிச்ச வலை இது. ஆனா இந்த வலையில நீங்களே வந்து மாட்டிக்கிட்டீங்களே ஆண்டி. மா, அத்தை, பேஷண்ட் இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. இப்ப நீங்க போய் பார்க்கலாம். கபில், எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் காரணம் ஸ்னேகான்னு தான் தோணுது. ஸ்னேகாவா? ஆமாம்மா, திடீர்னு அவ காஃபி கேட்டது, படியில ஏற்கனவே என்ன கொட்டி இருந்தது, இது எல்லாத்தையும் அவ தான் செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேம்மா. ஆனா அவ ஏன் இதெல்லாம் பண்ணணும்? அவ தான் பைத்தியக்காரியாச்சேம்மா, என்ன வேணாலும் பண்ணுவா. அவ என்கிட்ட என்ன சொன்னானா, கபிலுக்கும் அவளுக்கும் இடையில யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடுவேன்னு சொன்னாம்மா. கபில், நீங்க 2 பேரும் அவ மேல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. பிரீத்தி, என்னாச்சு? டாக்டர், நர்ஸ். இன்னும் 1 மாசத்துல பிரீத்திக்கு டெலிவரி இருக்கு. அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட் தேவைப்படுது. எனக்கு என்னவோ அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரி தோணுது. பிரீத்தி கிட்ட அவளை நல்ல ரெஸ்ட் எடுக்க நீங்க தான் சொல்லணும். சரிங்க டாக்டர். உனக்கு தான் தெரியும்ல, சின்ன வயசுல இருந்தே நான் ரொம்ப அடோன்னு. எனக்கு ஏதாவது வேணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ உயிரோட இருக்கிற வரை என்னோட ஆசை நிறைவேறவே நிறைவேறாது. பாய். ஸ்னேகா, நீ கொஞ்சம் வெளியில போய் நிக்கிறியா? நான் கொஞ்சம் அப்பா கிட்ட பேச வேண்டியது இருக்கு. வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே நீ என்ன பத்தி அப்பா கிட்ட பேச போறேன்னு. ஸ்னேகா ப்ளீஸ். அப்பா, இப்ப இங்க என்னெல்லாம் நடந்ததோ அதையே ஒரு காரணமா வச்சு ஸ்னேகா இங்க தங்கறதுக்கு பிளான் பண்ணுவா. ஆனா ப்ளீஸ் அவளை நீங்க கூட்டிட்டு போயிடுங்க. அவ எவ்வளவு அடம் பிடிச்சாலும் என்ன காரணம் சொன்னாலும் பரவாயில்ல. ப்ளீஸ் அவ பேச்ச நீங்க கேட்காதீங்க. ஆனா உன்னை நான் இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படிமா ஊருக்கு போறது? மாமா, பிரீத்தியை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். அப்படியே ஏதாவது தேவைப்பட்டாலும் நாங்கள் நர்ஸ் வச்சுக்கிறோம். ஆனால் ஸ்னேகா இங்கிருந்து போனால் போதும்.
அவ மனசுல நினைச்ச விஷயத்தை அடையறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. இங்க நடந்த எல்லாத்துக்கும் அவ தான் காரணம்ப்பா. ஹலோ, நான் எதுவும் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். ஆனா இப்பவும் நீங்க நினைக்கிறது என்ன? இது நான் தான் பண்ணிருப்பேன்னு. நாளைக்கு காலையிலேயே நான் வீட்டை விட்டு கிளம்பிடுறேன். போதுமா? மாமா, நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போறேன். அம்மா அங்க தனியா இருப்பாங்க. வரேன். என்கிட்ட இருந்து கபில புடுங்கிருவாளா அவ? என்கிட்ட இருந்து அவ பிரிச்சிருவாளா? ஒரு வாட்டி நீ உயிர் தப்பிச்சிட்ட. நீ என்ன அவ்வளவு பெரிய புத்திசாலி நினைச்சிட்டு இருக்கியா? நீ உயிரோட இருக்கிற வர என்னால கபில அடையவே முடியாது. இப்ப பாக்குறேன் நீ எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்கிறன்னு. நீ செத்து தாண்டி போகணும். ரொம்ப கெட்டிக்கா உனக்கு. நான் இவ்ளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறமும் நீ உயிரோட இருக்க. ஆனா இப்ப முடியாது. இந்த மருந்து சாப்பிட்ட உடனே நீ நேரா யமலோகம் போய் சேர்ந்துருவ. அப்புறம் கபில் எனக்கு மட்டும்தான் சொந்தம். பிரீத்தி, அம்மாடி பிரீத்தி, எழுந்துருமா. மருந்து சாப்பிடணும். இதுல பகல்ல கொடுக்கிற மாத்திரை எதுமா? அதுலதான் இருக்கும்பா. இல்லையேம்மா, ஒரு தடவை நீ கபில் கிட்ட கேட்டு சொல்லுமா. நான் கேக்குறேன்ப்பா. பிரீத்தி சொல்லு. பிரச்சனை எதுவும் இல்ல? பிரச்சனை எதுவும் இல்ல. மாத்திரையில ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? அப்பா தேடுறாரு, கிடைக்கலையே. இல்லையே, பிரிஸ்கிரிப்ஷன்ல எந்த சேஞ்சும் இல்லையே. அதே மருந்து தான். அப்படியா? அப்ப எங்களுக்கு தான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் எடுத்துக்கிறேன். ஆமா, நீங்க எப்ப வருவீங்க? நீ எந்த டேப்லெட்டும் போட்டுக்காத. நான் அம்மாவை கூட்டிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறேன். நான் வந்ததுக்கு அப்புறம் டேப்லெட் போட்டுக்கலாம். ஓகே, சீக்கிரம் வாங்க. இதோ வந்துடுறேன். ஸ்னேகா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் சீக்கிரம் ரெடி ஆகு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பணும்ல. பிரீத்தி, என்னோட கபில என்கிட்ட இருந்து பறிப்பியா நீனு? ஸ்னேகா, வேண்டாம். ஸ்னேகா, என்னோட கபில என்கிட்ட இருந்து பறிப்பியா நீனு? ப்ளீஸ் ஸ்னேகா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் உன் கூட பிறந்த அக்கா. அக்காவா? அக்கா எனக்கு எல்லாத்த விட என்னோட காதல் தான் பெருசு. உனக்கு என்ன பைத்தியம்? எந்திரிமா. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச இவளை நான் கொன்னுடுவேன். பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. பைத்தியம் உங்க எல்லாருக்கும் தான். நீங்க யாரும் என்னோட காதலை புரிஞ்சுக்கல. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உன்னை ஒவ்வொரு தடவையும் நான் கொல்ல முயற்சி பண்ணேன். ஆனா நீ ஒரு வாட்டியும் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இப்ப நீ செத்துதான் ஆகணும். இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. அம்மா, நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. பாத்து.
பிரீத்தி 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 பிரீத்தி